உன் கொலுசுக்கு மணி அதை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டாலே. அட நம்ம ஆளு தண்ணிக்கு வந்திருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. கேக்குது கேக்குது, சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க தண்ணி வந்துட்டீங்கன்னா ஆப்பையை கொஞ்சம் எனக்கு தர முடியுமா? ஏன் நீங்க வரும்போது ஆப்பையை கொண்டு வர வேண்டியது தானே? அட நீங்க ஆப்பையை தரலனா கூட பரவாயில்லமா, கோவப்படாதீங்க. நாங்க எங்கனையாவது உடஞ்ச சரட்டை கிட்ட கிடக்கும், எதையாவது எடுத்து மோந்துக்கிடுறேன். வேண்டாம் வேண்டாம், உடஞ்சு தரட்டலாம், டர்ட்டியா இருக்கும். இந்தாங்க இந்த ஆப்பையச்சே மோந்துக்கிடுங்க. ரொம்ப நன்றி. நீங்க தண்ணி மோந்துட்டீங்களா இல்ல மோந்து தரவா? நான் தண்ணி எல்லாம் மோந்தாச்சு. தண்ணி கொஞ்சம் தெளியாம இருக்கு, தெளிஞ்ச அப்புறம் நீங்க மோந்துக்கங்க. நான் கிளம்புறேன். ஐயோ வெயிட் பண்ணுங்க, தண்ணி நான் மோந்துட்டு ஆப்பையை தந்துடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, தோட்டத்துக்கு வரும்போது கொண்டு வந்து கொடுத்துருங்க. நான் தோட்டத்துக்கு தான் போறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். எது? இல்ல தோட்டத்துக்கு தான், ரெண்டு பேருக்கும் ஒரே வழி தானே, சேர்ந்து ஒன்னா போலான்னு சொல்ல வந்தேன். இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, வேண்டாம், நான் தனியாவே போறேன். எங்க ஒரு நிமிஷம். என்ன சீக்கிரம் சொல்லுங்க. அது வந்து இங்க என்ன கூத்து நடக்கு? இது பிங்கி மொவா தானே? சீக்கிரம் சொல்லுங்க, யாராவது வந்துட போறாங்க, எனக்கு பயமா இருக்கு. இது அந்த வேலைக்கார பையட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஓ இப்படி வேற கதை போயிட்டு இருக்கா? ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்கு கலிகாலம். அவ என்ன ஊர்ல உள்ளவ மோளெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கா, தாமவா லட்சணம் தெரியாம. இருக்கட்டும் இருக்கட்டும், என்னைக்குனா ஒரு நாள் இவன் எவனையாவது இழுத்துக்கிட்டு போவாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த விஷயத்த முத புஷ்பா கிட்ட சொல்லணுமே. அவகிட்ட சொல்லலன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. இரு நான் தான் வாரேன். அவ்வளவுதானே, எங்க தோட்டத்துக்கு வந்து எவ்வளவு வேணாலும் வந்து பறிச்சுட்டு போங்க. எங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இதுக்கு பையன் இவ்வளவு தேக்கம் தாங்கிக்கிட்டு இருந்தீங்க, வந்து பறிச்சுட்டு போங்க. இழந்த பழம் நிறைய கிடக்கு. வேணா ஆப்ப தர வருவீங்கல்ல, நான் அப்ப தோட்டத்துல தான் நிற்பேன். வேணா மரத்துல ஏறி உளுப்பி போடுறேன், அவளத்தையும் பறிக்கிட்டு போங்க. ஐயோ நிறைய எல்லாம் வேண்டாம், சும்மா பேருக்கு கொஞ்சம் வேணும். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, அதான் சின்ன வயசு ஞாபகம். அதான் அந்த பக்கம் வந்தேன்னா உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைப்பேன், வேற கேட்க பயமா இருக்கும், அதனால கேட்கறது இல்ல. அதான் வேலையோர நிறைய இடத்துல நிக்குமே. அப்படியா? நான் கவனிக்கலையே, உங்க தோட்டத்துல தான் நின்னதை பார்த்தேன். சரி வந்து எப்பனாலும் இழந்த பழம் பறிச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் வாரேன். சரிங்க. நான் கூட இந்த ஆளை பார்த்து ஆரம்பத்துல ரொம்ப டெரர் பீஸ்ன்னு நினைச்சிட்டேன், பார்த்தா டபுள் பீஸா இருக்கு. இல்ல தாகத்துக்கு தண்ணி கேட்டா இங்க என்ன அந்த பிள்ளைகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்க? பஸ் கடலை எல்லாம் போடல பஸ், அது பிள்ளைகிட்ட தோட்டத்துல இழந்த பழம் நல்லா பெருசு பெருசா கடந்தல, அதான் கொஞ்சம் பறிக்க வரலாமான்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் கேட்கணுமாக்கும், ஆளு இல்லாத நேரத்துல போனா அவ பாட்டுக்கு உளிப்பு கிளைய உடச்சி நம்ம மரத்தையே புடுங்கி எடுத்துட்டு வரலாமே. இதை வேற வாட்ட வலிஞ்சு வலிஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். பஸ் அப்படி சொல்லாதீங்க பஸ், நம்ம எதுவா இருந்தாலும் கேட்டு முறையாதான் பண்ணணும். முறையா எதனாலும் கேட்டு வாங்கலாம்னா அதுக்கு பேர் திருட்டு பஸ். டேய் நீ வர வர ரொம்ப படம் காட்டுற பத்துக்க, சீக்கிரம் தண்ணியை வந்துட்டு வா, பசிக்குது, சாப்பிடணும். சாப்பிட தண்ணி இல்லைன்னு உனைய தண்ணி வந்துட்டு வர சொன்னேன். இங்க வந்து பொட்ட பிள்ளை கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடலை ரொம்ப யோகியஸ்த மாதிரி தான் பேசுவான், குத்தி காட்டுறானாமா. அப்பப்ப நம்மள குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. பஸ் இதான் 2 நிமிஷம் தண்ணி வந்துட்டு வந்துடுறேன். கோவக்கார பிள்ளையா இருந்தாலும் நல்ல பாசக்கார பிள்ளையா இருக்கும்னு நினைக்கேன். நமக்குள்ள அந்த மாதிரி பொண்ணு கொடுத்து வைக்குமா? கடவுள் யாருக்கு எழுதி வச்சிருக்கானோ. இன்னொரு சேலையை விரிச்சு எடுத்து ஊத்துனாதான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. நான் கூட இந்த துணியிலே ஊத்திடலாம்ல பார்த்தா இன்னும் ஒரு பானைக்கு இருக்க மாவு. இன்னொரு சேலையை எடுத்துதான் ஊத்தணும் போல இருக்கு. இவங்கள வீட்டுல போய் எடுத்துட்டு வாங்கன்னா எடுத்துட்டு வருவாள்வளாக்கும். என்ன லட்சுமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, ரேஸ் அரிசி நிறைய கிடந்துச்சு, அதான் கஞ்சி காய்ச்சி வத்தல் ஊத்திக்கிட்டு இருக்கேன். நேற்று அடுப்புல சோத்த படையும் மழை வந்துச்சு, வெயில் அடிக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் போட்டேன். கடைசியில பார்த்தோன்னா மழை வந்துச்சு. அது மாதிரி நான் வத்தல் காய போடியது பொறுக்காம எங்க மறுபடியும் மழை வரும்போ என்னமோ தெரியல. ஒரு 2 நாள் கழிச்சு காய போடுவோன்னு இல்லையாக்கும், வேற எதுக்கும் உடனே நீங்க கஞ்ச காய்ச்சிக்கிட்டு இருந்த? சரி மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கை தான். சரி அது இருக்கட்டும், வீட்டுக்கு ஓடி போய் ஒரு வேட்டி துணியே இல்ல சேலை ஏதோ ஒண்ணு பீரவுல இருந்து எடுத்துட்டு வாங்களா. உங்க பிள்ளைகிட்ட சொன்னா போவாண்டாளுவே, அதான் உங்ககிட்ட சொல்லியே. ஆட சும்மா இரு லட்சுமி, எனக்கே கை காலெல்லாம் வலிக்குது. இன்னைக்கே தோட்டத்துக்கு போகாம நானே வீட்டில் கிடந்துக்கிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் படுத்து எந்திரிச்சேன்னா பரவாயில்லாம இருக்கும்னு இருக்கு. நானே போக மாட்டேன். நீ என்ன என்னையே வேலை வாங்கு. நீ இப்படி வீட்டில் வேலை வாங்குவானு நான் தோட்டத்துக்கு ஓடிடலான்னு பார்ப்பேன். இல்லாட்டாலும் நீர் வீட்டுல இருந்துருவியர்தான். போ பிள்ளையில போய் சேலையை எடுத்துட்டு வர சொல்லு. சரி உங்க அக்கா சேலைகளை ஏதோ விட்டுட்டு போயிருக்கா, இல்ல எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாவளா? அவதான் அன்னைக்கே எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்துட்டு போயிட்டால. இந்தான்னு வீட்டு சாவி கிவின்னு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டா. இது உன் இடம் தானேன்னு. ரமணி தான் கிடந்து இன்னும் கொமரிட்டு நடக்கா போல இருக்கு. என்னவா உங்க அக்காளுக்கு? புஷ்பா மேனிக்கு இப்பதான் தெரியும். உங்க அக்காளுக்கு தெரியும்ல வீட்டு தோட்டத்தோட சேர்த்து எழுதிருக்குன்னு. அப்புறம் என்ன? அவ தோட்டத்தை மட்டும் தந்துட்டு இதாவ எடுத்துக்கிடலான்னு பாத்துருப்பா. எல்லாத்தையும் உங்க அக்காவே ஆண்டுறணும், வேற யாரும் எந்திரப்படாது. சரி விடு, அதான் நமக்குன்னு பத்திரத்துல இருக்குல்ல. இனிமேல நான் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், எதுனாலும் கேசப்பட்டு விடுவேன். அம்மா நான் எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதியும்.
நகை போற போக்க பார்த்தா பிள்ளைல நான் என்ன நீ கரைச்சாக்கான்னு நான் மூச்சு முட்டி போய் இருக்கேன். நீர் உங்க அக்காக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தீர்னு அவ்வளவுதான் வக்காலத்து வாங்கிக்கிட்டு. நான் என்ன இப்போ எங்க அக்காளுக்கா வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்குதான் வீட்டில் இருந்தாலே ஒரே சண்டை தான். இதுக்கு கிளம்பி போயிடலாம் பாட்டுக்கு வேலைக்கு. மனசே நிம்மதியா வீட்டில் இருக்க முடியாதுமா. நான் தோட்டத்துக்கே போறேன் போ. போறதும் போறியறே ஒரு சேலை துணியை வேட்டி துணியை எடுத்து கொடுத்துட்டு போறோம். உனக்கு வேணும்னா நீ போய் எடு. மனசனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாமா. இத தயவு செய்து அந்த பாட்டை பார்த்துப்பேன். காலையில இருந்து எத்தனை தடவை போட்டிருப்பேன். ஏன் உனக்கு என்ன செய்யுது? எரிச்சலா வருது. காது அடக்கி எப்ப பார்த்தாலும் அதே போட்டு கழுத்தா இருக்காத. நான்லாம் மத்த முண்டை. உனக்கு பிடிக்கலன்னா நீ எந்திரிச்சு வேற இடத்துல போய் புளிய உட. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டு நான் பீஸ்ஃபுல்லா இருந்து உடைப்பேன். சி ஏன் இப்படி இருக்க? போடி எம்மா இவனை பாருவே சொல்லிக்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன பயமா பட போறேன்? எம்மா கொம்மி பாருவே இவள வியானனே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. என்னைய புளி உடைக்க விடாம எல்லாம் ரெண்டரை சண்டை போட்டுக்கிட்டா இருக்கியே. எவ்வளவு ஒருத்திங்க வா வீட்டுல போய் ஒரு சேலையோ வேட்டியோ ரேஷன் கடை வேட்டி ஏதாவது ஒண்ணு போய் எடுத்துட்டு வாங்களா. பிறவுல இருந்து கத்தல் காய போடணும். நானும் போலப்பா சந்தியால போ சொல்லு. அவதான் பாட்டு போட்டு விட்டுக்கிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. எம்மா நான் பாட்டு போட்டு விட்டு இருந்தாலும் நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவதான் போனை நோண்டிக்கிட்டு சும்மா இருக்கா. அவளை போ சொல்லு. எம்மா நான் எனக்கு பிடிச்ச படமா பாட்டை ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுட்டு வேலையை பார்ப்பேன். அவ சும்மா ஒரே படம் போட்டு என் கழுத்தா இருக்கா. காதுல ரத்த வந்துரும் போல இருக்கு. சொன்ன கேட்க மாட்டேக்கா. மாத்தினாலும் மாத்த மாட்டேக்கா. ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ண மாட்டேக்கா. உனக்கு பிடிச்சனா காதுக்குள்ளேயாவது வச்சு மாட்டிக்கிட்டு நீ மட்டும் கேளனாலும் கேட்க மாட்டேக்காமா. எம்மா காதுல எனக்கு நான் ஹெட்செட் எல்லாம் எடுத்துட்டு வரல காதுல வச்சு கேட்கறதுக்கு. அப்படி கேட்டனா காது கேட்காம போயிடும். நீ காதுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காதீங்கன்னு சத்தம் போட்டல. அதனாலதான் நான் எடுத்துட்டு வராம வந்தேன். சும்மா நாடகத்தை நடிச்சுட்டு டப்பா. உங்கள் விட்ட சொல்லிய நேரத்துக்கு நானே போய் எடுத்துட்டு வந்துடலாம். உங்கள் விட்ட சொல்லியதான் ஒண்ணுதான். செவடைங்காதுல சங்கூதியதான் ஒண்ணுதான். நம்மளே போய் எடுத்துட்டு வந்துருவோம். என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு சாவுங்களா? என்ன பேச்சோனி கறி விரிச்சு போல இருக்காங்க. நீ மூடு என்ன ரொம்ப ஓவரா சீனப்படாத. வா வா மூடுன்னு சொல்ற. அம்பட்ட சொல்லி கொடுக்க சொல்லிக்க. நான் அப்படியே பயந்துருவேன் பேரு. நீ பயப்பட மாட்ட. நான் நம்பிட்டேன் போ. நான் பயந்தேன் நீ பாத்தியோ? எத்தனை முறை பயந்து பீச்சிருக்க. அம்மா அடிக்க வரும்போது நான் தான் காப்பாத்தி விட்டுருக்கேன். எல்லாம் மறந்துருச்சோ? நீ மூடு என்ன ரொம்ப பேசாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ வசமா என்கிட்ட மாட்டுவ பேரு. அப்ப இருக்கு மோள. அத அப்ப பாத்துக்கிடலாம். சிப்ப அடா யார் அது நமக்கு போன் அடிக்குது? சொல்லு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு எதுக்கு இவளுக்கு போன் அடிச்சா? அப்படியா சரி அப்ப வா. எது நாங்க கேட்கணுமா? சோனிய கேட்டுட்டு வர சொல்றேன். என்ன எதுக்கு இப்ப வேலுக்கா? நான் இங்க போகணுமா இப்ப அவளுக்கு? சரிப்பா சின்ன பொண்ணு. சரியா வைக்க. சின்ன பொண்ணு அம்மா அவைய எங்கேயோ வெளியே போறாவளா. அவ மட்டும் தான் வீட்டுல இருக்கலாம். ஐயா அம்மட்ட பர்மிஷன் கேட்டு அவளை வேணா இங்க வர சொல்றதுக்கு கேப்பியா? இல்லைன்னா நம்ம அங்க போகணுமா? அவ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேட்டு சொல்லுங்க. போய் அம்மட்ட கேட்டு வரியா? அவைய அம்மா விட மாட்டுக்காவலாம். நான் ஒண்ணு கேட்கல. சின்ன பொண்ணுக்கு வர வேண்டியதானே. ரொம்ப ஓவரா தான் முழுக்கிறா. ஒண்ணு வந்தா வரலன்னா போறா. அது நவியம்மா ஓவரா பண்ணுது. அவையில அவ்வளவு பொத்தி பொத்தி அப்படியே வச்சுக்கிட்டதா இருந்தா வச்சுக்கிட வேண்டியதானே. எதுக்கு நம்ம இப்ப கேட்கணும்? சி பாவம் போய் சின்ன பொண்ணு. அவளை கூப்பிடுவேன். அம்மட்ட போயிட்டு கூப்பிட்டு வா. இல்லைன்னா அம்மையே ஃபோன் பண்ணி அவிகிட்ட கேட்க சொல்லு பர்மிஷன். வீட்டை பூட்டிட்டு அவளை இங்கே வர சொல்லு. இல்லைன்னா நம்ம அங்கே போவோம். இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே போய் செஞ்சோன்னா அவ்வளோதான். அங்கெல்லாம் குப்பையாயிரும். அவி அம்மா வேற அவ்வளோதான் சத்தம் போடுவாங்க. அப்புறம் அவளை அங்கே கூப்பிடு. இப்போ அம்மையே ஃபோன் பண்ணி அம்மட்ட கேட்க சொல்லுவியா? அவள் அப்படிதான் சொல்ல சொன்னா. ஸோ அந்த சின்ன பொண்ணை எனக்கு என்ன பண்ணனே தெரில. பேசட்டிக்கு அவளை வீட்டை விட்டு ஓடி இந்த வீட்டுக்காக வர சொல்லுவேன். இங்கேயே போட்டு வளர்ந்துட்டு போட்டோம். ரொம்ப ஓவரா மினுக்கிறாவ. நம்ம வீட்டில் தான் நம்ம அம்மா பெரிய டார்ச்சல்னு பார்த்தா நம்ம அம்மையோட பெரிய டார்ச்சலாக இருக்கும் போல இருக்க அந்த பொம்பளை. சின்ன பெருமை எப்படி சொல்லிட்டா புஸ்குன்னு. ஆமா ரொம்ப ஓவரா தான் பண்ணுது. சரி போய் போவ சோனி. போயிட்டு அம்மட்ட சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வாவல. சரி போறேன் இரு. ஆனா நான் வர வரைக்கும் எந்த ஒரு கூட புளிய மட்டும் உடைச்சிப்பியா? நக்கு. அப்புறம் என் வேலையை யாரு செய்யுது? அப்ப நான் போலப்போ எவ சோனி போவ. நீ போய் சோனி சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்தனா அவ உனக்கு உடச்சு தருவா. ஆமா சின்ன பொண்ணு எவ்வளவு வேலைனாலும் செஞ்சு தருவா. சரி இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். வேலைக்கு எவ வேலை செஞ்சு தருவான்னு சொன்னதும் ஓடுறா வேறு. சரியான அம்மா. சரி நம்ம பாட்டை போட்டு விட்டுட்டு வேலையை பார்ப்போம். உமா எனக்கு கொஞ்சம் தாளா. இரு கொஞ்சம் பொறு தாரேன். இதுக்கு தான் கூட ஒண்ணு வாங்குவோன்னு கேட்டியா? நீ தான் இதை வீட்லயே 4 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி பொரிச்சிட்டு போலாம். இதை என்னத்துக்கு போட்டு வாங்கணும்னு கடைசியில நல்லா இருக்கு தாத்தான்னு அவங்கிட்ட அட்டைப்பட்டியை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு தாரேன். அவ்வளவுதான்.
வீட்டில் பொரிச்சு அந்த மாதிரி முறுமுறுன்னு டேஸ்டா வர மாட்டேங்குதுல்ல, அதான். அதெல்லாம் வரும். கொஞ்சம் மைதா மாவும் அரிசி மாவும் கலந்து போட்டு பாரு, நல்லா வரும். சரி, அப்புறம் செய்வோம். ஆமா, உன்கிட்ட காசு ஏது திடீர்னு? அதெல்லாம் என் புருஷன் இருந்து ஆட்டையை போட்டு அப்பப்ப வச்சிருப்பேன். எல்லாம் 2 குமரி வளம் இங்க என்ன பண்றீங்க? கடலச்சு நீங்க எங்க இப்படி விறுவிறுன்னு அப்படி ஆளு எங்க கிளம்பிருச்சு? வீட்டுல வியாட்டிய சேலைய ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போறலான்ட்டு போறோம்ல. அது எதுக்கு லட்சு? கஞ்சி ஆச்சே, நல்லா வெயில் அடிக்கல சுட்டுன்னு அந்த வத்தல் போடலாமேன்னு அதான் காய போட்டுக்கிட்டு இருந்தேன். துணி பத்தல வீட்டுல போய் எடுத்துட்டு வாங்கலான்னா அவளும் போக மாட்டேங்க. அத மனசுக்கிட்ட சொன்னா அவரு கிளாச்சிக்கிட்டு போறாரு. அதான் நம்மளே போய் எடுத்துட்டு வந்துருவோன்ட்டு நடந்துகிட்டு இருக்கேன். ஓ, இங்க உங்க மைனி இருந்தாவல அந்த வீட்டுக்கு போயிட்டீல்ல? ஆமா ஆமா, புஷ்பா மைனி இருந்த வீடுதான். அது என் வீடு தானடா, வேற அவிய வீடுன்னு சொல்லியே இது அவிய வீடுன்னு ஆகி போச்சு. அவியதான் காலி பண்ணி இப்ப போயிட்டாவல்ல. அந்த பிள்ளைதான் மாசமா இருக்குன்னு சொன்னாவல்ல. மாசமா இருந்த நேரத்துல என்னத்துக்கு காலி பண்ணி போனாவ? மாறி போக மாட்டாவல்ல. மாசமாலாம் இல்ல போல இருக்கு, களைஞ்சிட்டு போல. அதான் அவிய போயிட்டாவல என்னமோ தெரியல. ஓ அப்படியா? அதான் வேற வீடு அந்த ஆள கடந்தாலும் ஒண்ணுக்காவாம ஆகி வரும்ல. அப்பப்ப அங்கட போயிட்டு வந்துட்டு இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கதான் போனோம். காலையில அவனோட புளி கிளியெல்லாம் அங்கதான் மூட்டையை கொண்டு போட்டு வச்சிருந்தாரு. அதான் அந்த மூட்டை அங்க கிடந்து புளிய உடைங்களான்னு சொல்லி போட்டுட்டு அங்கதான் கஞ்ச காய்ச்சி காய போட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் துணி வத்தல எடுக்க போய்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப எடுத்துட்டு வாங்க, நாங்க அங்க இருக்கோம். எங்க அங்க வத்தல் காய போடுற இடத்துலயா? நீங்களும் போனா மண்ணா ஆக்கி விடுவீங்களா? நீங்களும் அங்கட போவாதீங்க. இன்னும் லட்சம் பொசுக்குன்னு வராதீங்கன்ட்டியே. நான் வரும்போதே நீங்களும் வாங்கலாம். நீங்களும் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியே. அவன் கையில என்னது உருளைக்கிழங்கு சிப்ஸ், இது எங்க உள்ளது? அங்க தள்ளு வண்டியில ஒரு ஆளு போட்டிருக்காமுக்கா, புது கடை தள்ளு வண்டி கடை. அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். இவள வாங்கினா வாங்காண்டேன்ட்டு இப்ப என்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. எக்க இவ வர வர ரொம்ப ஓவரா பேசுறாக்க. உங்களுக்கு 2 பேருக்கு வேலை என்னம்மா? சரி போங்க, அங்க அவ்வளவு 2 பேரும் அங்கதான் இருக்காளுவே. நீங்களும் போங்க, நான் தான் வாரேன். ரேஷன் கடை வியாட்டிய சேலை என்னத்தையாவது கடந்த எடுத்துக்கிட்டு வாரேன். போங்க போங்க, நாங்க காக்கா குருவின்னு எதுவும் வந்து அண்டாம பாத்துக்கிடியோம். ஆமா, அவ்வளவு அடிப்படி சண்டை போட்டு இடப்பாலும் அதை பக்காண்டாளுவே. போய் பாத்துக்கிடுங்களா, இந்த வாரேன். சரி லட்சு. ஆமா, உங்களுக்கு புதுசா என்னமோ டூருக்கு போறான்னு சொன்னீங்களா? நீங்களும் போலையாப்போ? நாங்க வரலன்னு சொல்லிட்டோம். நீங்க எந்த ஊருக்குனாலும் சுத்தி பார்த்துட்டு வாங்க, நாங்க வரல, இன்னொரு நாள் பாத்துக்கிடியோன்ட்டோம். ஏழா அழகா போயிட்டு வந்திருக்கலாம். நீங்களும் எங்க ஒரு பேச்சு கேட்க முடியல. அதெல்லாம் உங்களெல்லாம் விட்டுட்டு போனா சரி வருமா லட்சு? அது சரிப்பட்டு வராது. சரி, நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க, நாங்க அங்க வெயிட் பண்றோம். என்ன கொஞ்சோல வயலா உமா, நான் உனக்கு அப்புறம் வாங்கி தரேன். வா தாரேன். இந்த மனசு வேற வீட்டுல இருப்பாரா, வேலைக்கு கிளம்பிட்டாரா தெரியலையே. கை காலெல்லாம் வலிக்கினாரு. கொஞ்சம் உப்பு ஒத்தடை வச்சு குடிச்சு பார்க்கலாமோ? ஆமா மச்சா, இதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. போ இந்த வேலையை நம்ம தான் பார்த்தோம், எவனுக்கும் தெரியாம பாத்துக்கிடுங்களே. ஏன் தெரிஞ்சா என்ன பண்ணிடுவானுவே? ஊர்ல முக்காசி யாருன்னு மரத்தை வெட்டி அவளத்தையும் இடைக்கு போட்டுட்டு அடக்கானுவே. கேஸ் விலை ஏறி போச்சு, கிடைக்க மாட்டேங்குன்னு விரவு வெட்டுறாங்கன்ட்டு மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு அடக்காங்க. இதுல வேற நம்ம துணியை கட்டி விட்டு மரத்தை சாமியாக்கிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா அவ்வளோ நம்மள வெட்டி விடுவானுவே. வெட்டுவானுவே வந்து வெட்ட சொல்லி என் மண்டையில இருந்து ஒரு ஹேர கூட எவனால வெட்ட முடியாது. அடிக்க மொட்டை வெயிலுக்கு நடலுக்கு அங்கங்க போய் நிக்கானுவல்ல, அப்ப இந்த மரல்லன வேற எப்படி போய் நிப்பானுவன்னு கேக்கேன். மரல்லன வை எவனும் உயிர் வாழ முடியாது. அம்மா, மனுஷ பதர்களுக்கு எப்பதான் புரிய போகுதா தெரியல. எப்பத்துல இருந்துல சதீஷ் நீ இவ்வளவு நல்லவன் நானே? எல்லாம் செருப்பு அந்த அன்னைக்கு காட்டுக்குள்ள நம்ம வரதுக்கு முடியாம ஆத்து பண்ணல படாத பாடுபட்டேன் பாரு. அப்பத்துல இருந்து எடுத்த முடிவுல இது. ஓஹோ, செருப்பா இருந்ததுனாலதான் உனக்கு இந்த ஞானவதியம் வந்துச்சு. ஆமல, இன்னும் 4 மரத்துக்கு இந்த மாதிரி தனமும் கட்டி விட்டுட்டோன்னு வை துணியை கட்டி. பயந்து எவனும் மரத்தை வெட்ட முடியா. ஆமல, மரத்துல ஒரு 4 ஆணி அடிச்சு வைப்போம். எல்லாம் காஞ்சரா பேயின்னு பயந்து ஓடிடும். 4 முடிய சுத்தி அடிச்சு விட்டுருவோன்னு. அது கூட நல்ல ஐடியா தான்ல. ஆணி செருப்பு கிருப்பு ஒண்ணு விடப்படாது. காஞ்ச மாலையை தூக்கி கொண்டு போட்டுனாலும் மரத்தை கடவுள் ஆக்கிடணும். போ சொன்னாலும் சொல்லாட்டுனாலும் மரம் கடவுள் தாம்ல. அதாம்ல சொல்றேன், நம்ம கோயிலுக்கு வெளியே கோயில் கூடையோட சாதிக்கு போட்ட மாலை எல்லாம் காய்ச்சி போட்டுருப்பாங்க. அங்க இருந்து காஞ்ச மாலையை தூக்கிட்டு வந்தாலும் இந்த மரத்துக்கு போட்டுருவோம். சரி, ரொம்ப டயர்டா இருக்குல்ல, நாளைக்கு மீதி வேலையை பார்ப்போம். அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு கடை வரைக்கும் போய் ஒரு ரசனை வாங்கி குடிச்சிட்டு வருவோமால. எங்க வீட்டுக்கு வாழ, எங்க வீட்டுல எல்லாம் இருக்கு, நான் கடைக்கு போட்டு தரேன். உங்க அம்மா திட்ட மாட்டாவளா? எங்க அம்மா அவசர வேலையை எங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி அங்க போயிருக்குது. பூமாரியே நானும் தான் வீட்டுல இருக்கோம். அதனால பூமாரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை நான் ஈஸியா சமாளிச்சுக்கிடுவேன். அவளை 2 தலையில தட்டு தட்டுனா அவ வாட்டுக்கு வாரமா போயிருவா.
குடிச்சிட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம். வரீங்களால? இது நல்ல ஐடியாவா இருக்கே. சரி வா போ. சரி வாங்க போலாம். என்னடா கார்த்தி, நீ வாரியா இல்ல வீட்டுக்கு போறியா? வாரம்ல ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் என்ன போறேன்? இல்ல